ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் அருகே உள்ள நவ்காம் காவல் நிலையத்தில் நேற்று இரவு பயங்கர சத்தத்தோடு வெடிபொருட்கள் வெடித்து சிதறின. இதில் 9 பேர் உயிரிழந்தனர். மேலும் 29 பேர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தடயவியல் குழுவினர். இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் அருகே உள்ள நவ்காம் என்ற காவல் நிலையமானது காஷ்மீர் உள்பட பல மாநிலங்களில் பயங்கரவாதிகளை கைது செய்யும் நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. டெல்லி கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய பயங்கரவாதி உமரின் கூட்டாளிகளை கைது செய்தபோது அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அமோனியம் நைட்ரேட் உள்பட பல்வேறு வகையான வெடிபொருட்கள் கூட இந்த போலீஸ் நிலையத்தில்தான் வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. அந்த வெடிபொருட்கள் அனைத்தும் நவ்காம் போலீஸ் நிலையத்தில் ஒரு தனி அறையில் வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. நேற்று இரவு இந்த காவல் நிலையத்திலிருந்து திடீரென பயங்கர வெடிசத்தம் கேட்டது. அதாவது அங்கிருந்த வெடிபொருட்கள் வெடித்து தீப்பிழம்பு பல அடி உயரத்திற்கு எழுந்தது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு உண்டானது. உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். கூடுதல் போலீசார் அங்கு வந்து படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவத்தில் 8 பேர் பலியாகினர். மேலும் 29 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இன்று அங்கு சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்திருப்பதால் பலி எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல்கட்ட விசாரணையில் இது தற்செயலாக நடந்த விபத்து என தெரிய வந்திருப்பதாக போலீசார் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய பயங்கரவாதி உமரின் கூட்டாளிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அமோனியம் நைட்ரேட் உட்பட பல்வேறு வகையான வெடிபொருட்கள் அனைத்தையுமே போலீஸ் நிலையத்தில் தான் வைத்திருந்திருக்கிறார்கள். இரவில் இது தொடர்பாக தடயவியல் குழுவினர் மற்றும் போலீசார் ஆய்வு செய்ததாக கூறப்படுகிறது. அப்போதுதான் எதிர்பாராத விதமாக இது நடந்திருக்க கூடும் என தெரிவிக்கின்றனர் போலீசார். காயமடைந்தவர்கள் இந்தியன் ஆர்மியின் 92 பேஸ் மருத்துவமனைக்கும் ஷேர்-இ-காஷ்மீர் மருத்துவ அறிவியல் நிறுவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். தகவல் சேகரிப்பதற்காக அங்கிருந்த கேமராமேன்கள் மற்றும் கிரைம் ரிப்போர்ட்டர்ஸும் கூட இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கின்றனர். இது தொடர்பாக முழுமையான விசாரணையை நடத்த உயர் காவல்துறை அதிகாரிகள் நவ்காமுக்கு விரைந்துள்ளனர். அந்த பகுதி முழுவதும் சுற்றி வளைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதல்கட்ட விசாரணையில் இது எதிர்பாராத விபத்து என்பது தெரிய வந்திருக்கிறது. ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் பயங்கரவாதி டாக்டரும் டெல்லியில் கார் வெடிப்பை நிகழ்த்திய உமரின் கூட்டாளியுமான முசாமிலிடமிருந்து சுமார் 360 கிலோ அமோனியம் நைட்ரேட் உட்பட பல வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வெடிபொருட்கள் நவ்காம் போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அதனை ஆய்வுக்காக சாம்பிள் எடுத்த போதுதான் திடீரென்று இந்த விபத்து ஏற்பட்டிருந்திருக்கிறது. இதனால் போலீஸ் நிலையமே பற்றி எரிந்துள்ளது. இது தொடர்பான வீடியோ தற்போது இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கடந்த அக்டோபர் மாதத்தின் மத்தியில் போலீஸ் மற்றும் ராணுவத்தை மிரட்டக்கூடிய வகையில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது. இதனையடுத்து நவ்காம் மற்றும் ஸ்ரீநகர் போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர். இந்த விசாரணையை தொடர்ந்து போஸ்டர் ஒட்டியதாக ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஆசிஃப் நிசார் தார் என்ற ஷஹீல், யாசிர் அல் அஷ்ரப் மற்றும் மசூத் அகமது என்ற ஷாஹித் ஆகியோரை கைது செய்தனர். பிறகு இர்ஃபான் அகமது என்பவர் கைது செய்யப்பட்டார். இவர்தான் போஸ்டர் சப்ளை செய்ததாக கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் விசாரணையை நடத்திய போலீசார் அடுத்தடுத்து பயங்கரவாத கும்பலுடன் தொடர்புடைய டாக்டர்களை கைது செய்தனர். அதன்படிதான் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்-ஃபலா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய முசாமில், பெண் டாக்டர் ஷாஹின் ஷாஹித் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். முசாமில் கைதை தொடர்ந்துதான் அந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய உமர் டெல்லி செங்கோட்டை அருகே காரை ஓட்டி சென்று வெடிக்க வைத்திருக்கிறான். முன்னதாக கைதான முசாமிலிடமிருந்து 360 கிலோ அமோனியம் நைட்ரேட் ஐஇடி வகை குண்டு தயாரிப்பதற்கான 2900 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதில் ரசாயனங்கள், டெட்டனேட்டர்கள், வயர்கள், குண்டுகள் என அனைத்தும் இருந்திருக்கிறது. அந்த பொருட்கள் தான் நவ்காம் போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென்று வெடித்து சிதறி உள்ளது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. Subscribe to One India and never miss an update.